நம்ம எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும், நம்ம எந்த ஒரு விஷயம் எண்ணங்கள் உருவானாலும், நம்ம எந்த ஒரு விஷயத்துக்காக முயற்சி செய்யும் போதும், முருகனோட அருள் நம்ம கிட்ட வந்து நிக்கும்போது, நம்ம முன்னாடி வந்து நிக்கும்போது, அந்த விஷயம் நிச்சயமாக சக்சஸ் ஆகும். அந்த செயல் நிச்சயமாக சக்சஸ் ஆகும். நீங்க எந்த முயற்சி செய்றீங்களோ, அது உங்களுக்கு முழுமையான பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சரி, அதுக்கு இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதை தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு கோயில்ல போய் நின்னா, அங்க வந்து ஆண்டியானி இருக்கிறார். இன்னொரு கோயில்ல போய் நின்னா, சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு வந்து நிற்கிறார். ஒரு கோயில்ல அறுபடை வீடு தான். ஒரு கோயில்ல 2 பேர் நிற்கிறாங்க. அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட நிற்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம் தெரியுங்களா? நம்ம வாழ்க்கைக்கு அவங்க என்ன தெரியுமா சொல்ல வராங்க? நம்ம வாழ்க்கை இது மட்டும்தான் அது மட்டும்தான் கிடையாது, எல்லாமே கலந்தது தான் இந்த வாழ்க்கை. இது செய்யுங்க. அதுவும் முக்கியமாக முருகர் கோயில் போயிட்டு வாங்க. முக்கியமாக குன்று மாதிரி சின்ன மலையில் இருக்க கோயிலாக இருந்தால் பெஸ்ட்டு. இல்லை தரையில் இருக்க கோயில் தான் பரவாயில்ல, போயிட்டு வாங்க. எந்த கோயிலாக இருந்தாலும் முருகன் அருள் நமக்கு முன்னாடி நிற்பாங்க, நம்ம எந்த விஷயம் செய்யணும்னு நினச்சாலும். சரி, இப்போ ஒரு மந்திரம் மட்டும் சொல்லித்தரேங்க. அந்த மந்திரம் வந்து நீங்கள் உச்சாரணம் பண்ணிக்கிட்டே போங்க. அந்த மந்திரம் சொல்லி அந்த நிலைக்குள்ளே வந்த பிறகு மனசார முருகரை ப்ரே பண்ணிக்கோங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு வாழ்க்கைக்கு எது தேவையுமே ஏதோ ஒரு விஷயம் வைக்க சொன்ன பாருங்கள், அந்த ஒரு விஷயத்தை முழுமையாக நீங்கள் எடுத்துக்கிட்டு நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் மந்திரம் சொல்லிட்டு முடிச்சுட்டு அமைதியாக உட்காருங்க. அந்த அமைதியான இருக்கும்போது அந்த அந்த நிகழ்வு உங்களுக்கு எது வேணுமோ அதை கொண்டு வந்து வைக்காதீங்க. வாழ்க வளமுடன். முருகன் அருள் முன்னிற்க நம்ம என்ன செய்யணும்னு கேட்குறீங்களா? அதை தாங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும், நம்ம எந்த ஒரு விஷயம் எண்ணங்கள் உருவானாலும், நம்ம எந்த ஒரு விஷயத்துக்காக முயற்சி செய்யும் போதும், முருகனோட அருள் நம்ம கிட்ட வந்து நிற்கும்போது, நம்ம முன்னாடி வந்து நிற்கும்போது, அந்த விஷயம் நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும். அந்த செயல் நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும். நீங்கள் எந்த முயற்சி செய்கிறீங்களோ, அது உங்களுக்கு முழுமையான பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சரி, அதுக்கு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதை தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். முடிஞ்ச அளவு நீங்கள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகர் கோயில் போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுவும் சின்ன குன்று இல்லை மலை கோயில்களாக இருந்தால் ரொம்ப 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 சிறப்பு. சரிங்களா? அப்படிலாம் இல்லைங்க, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு முருகன் கோயில் இருக்குது, நாங்கள் தரையில் தாங்க இருக்குது, நார்மலாக தான் அங்கே இருக்காங்க, போகலாமா, தாராளமாக போயிட்டு வரலாம். இப்போ நான் ஒரு ரீசெண்டாக ஒரு கோயிலுக்கு போயிருந்தேங்க. அந்த கோயிலில் வந்து அறுபடை முருகர் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. அறுபடை முருகர் ஒரே இடத்துல பிரதிஷ்டை பண்ணி அங்கே அபிஷேகம்லாம் நடத்தினாங்க. அந்த ஒரு 1 இயர் கம்ப்ளீட் ஆனதுக்கு நம்ம வீடியோ எடுத்திருக்கோம். அதை பற்றி நான் அப்புறமா அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நான். சரிங்களா? அந்த கோயில் போயிருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய தன்மை பாருங்கள். அங்கே ஒரு முருகனும், பழனி முருகராக இருக்கட்டும், திருச்செந்தூர் முருகராக இருக்கட்டும், ஒரு நிலையிலையும் அவங்க இருக்கும்போது, அங்கே போய் நிற்கும்போது நமக்குள்ளே ஏற்பட்ட ஒரு மன நிறைவு, ஒரு மன மகிழ்ச்சி, ஒரு மனசுக்குள்ள ஒரு தெம்பு, ஒரு தைரியம். முருகன்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்சது. முருகன் அப்படின்னாலே அழகன். அது மட்டும் இல்லாமல் தைரியமானவர். அது மட்டும் இல்லாமல் எதையும் எதிர்த்து நிற்கக்கூடியவர். அது மட்டும் இல்லாமல் இளமையானவர். அது மட்டும் இல்லாமல் கல்யாணத்தோட ஒய்ஃபோடு நிற்கக்கூடியவர். ஒரு கோயிலில் போய் நின்னா அங்கே வந்து ஆண்டியானி இருக்கிறார். இன்னொரு கோயிலில் போய் நின்னா சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு வந்து நிற்கிறார். ஒரு கோயில் அறுபடை வீடு தான். ஒரு கோயிலில் 2 பேர் நிற்கிறாங்க. அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட நிற்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம் தெரியுங்களா? நம்ம வாழ்க்கைக்கு அவங்க என்ன தெரியுமா சொல்ல வராங்க? நம்ம வாழ்க்கை இது மட்டும்தான் அது மட்டும்தான் கிடையாது, எல்லாமே கலந்தது தான் இந்த வாழ்க்கை. மொத்த வாழ்க்கையுமே நமக்கு வந்து இளமையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும், அழகாகவும் இருக்கணும், சன்னியாசியாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் சம்சாரியாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் ஒரு தைரியமான எதையுமே எதிர்த்து நிற்கக்கூடிய தைரியசாலியாகவும் இருக்கணும், மனோதைரியத்தோடு இருக்கணும். அப்போ நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான இதுதானாங்க, வேற என்னங்க தேவை நமக்கு? இவ்வளோ மட்டும் இல்லாமல் முருகர்கிட்ட இன்னொரு ஸ்பெஷலாக ஞானம் உள்ளவர். ஞானம் எப்படின்னு கேட்குறீங்களா? அப்பாவுக்கே தகப்பன் சுவாமிகள் அப்பாவுக்கே அவங்க வந்து உபதேசம் பண்ணவர். அப்போ அந்த அளவுக்கு ஞானம் உடையவர். அப்போ மொத்தமுமே இந்த முருகர், நம்ம இந்த முருகரை போய் கும்பிடும்போது நிச்சயமாக நமக்குள்ள அந்த தன்மை வந்து சேர ஆரம்பிக்கும். அதுவும் அவருக்கு நிறைய பேர் இருக்குது. ஒவ்வொரு கோயிலையும் ஒரு பேர் இருக்குது. தண்டாயுத பாணி. தண்டம்னா இது முதுகுத்தண்டு. முதுகுத்தண்டை நேராக வச்சுருக்கணும். முதுகுத்தண்டை பயன்படுத்தி நிறைய விஷயங்கள் சாதிக்க முடியும். அதுதான் தண்டாயுத பாணி. அப்போ அவரை போய் கும்பிடும்போது, தண்டாயுத பாணி முருகரை போய் கும்பிடும்போது, தண்டாயுத பாணி முருகர் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தாலும் அந்த கோயிலில் போய், அந்த கோயிலில் முருகருக்கு தண்டாயுத பாணி பேர் வச்சுருந்தாலும் சரிங்க, அங்கே போய் நீங்கள் கும்பிட முருகரை ப்ரே பண்ண உங்களுக்கு முதுகுத்தண்டு, முதுகு வலி, முதுகு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சரியாகும். அதனால தான் அந்த பேர் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ஒரு ஸ்பெஷலான விஷயங்கள் தாங்க அங்கே. அப்போ முருகரை கும்பிடும்போது நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். சிலர் சொல்லுவாங்க, பொருளாதாரத்துக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குங்க, கடன் தொல்லையாக இருக்குதுங்க, கடன் பிரச்சனையாக இருக்குதுங்க, நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் வரமாட்டேங்குதுங்க, என்னென்னமோ சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணு பார்க்குறேன் முடிய மாட்டேங்குது, கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை, இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள், எவ்வளோ ப்ராப்ளம் எல்லாருக்குமே இருக்குது. சொத்து எனக்கு வந்து சேர மாட்டேங்குது.
நியாயமாக வர வேண்டிய சொத்து எனக்கு வரமாட்டேங்குது. நான் வந்து ஒரு சொத்து என்கிட்ட இருக்குது, பணம் சொத்து நிறையா இருக்குது, விற்கணும்னு பார்க்குறேன், யாரும் வாங்க மாட்டேன்றாங்க. இந்த மாதிரி பொருளாதாரம் நிறைய தேவை எல்லா பிரச்சனைகளுக்குமேங்க. நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை அடைய வேண்டுமோ, நீங்கள் எதை முடிவு பண்ணி இதுதான் எனக்கு வேணும்னு முடிவு பண்ணி வச்சுருப்பீங்களா, அதை அடைய வேணும்னா நீங்கள் நிச்சயமாக முருகர் கோயில் போயிட்டு வாங்க, உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். முருகர் கோயில் போயிட்டு நம்ம சாதாரணமாக என்ன பண்ணுவோம், நம்ம கோயில் போனால் ஃப்ரெண்டு நான் இந்த கோயில் வந்திருக்கேன் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி ஃபோன்லாம் பேசாதீங்க, சரிங்களா? அங்கே போய் முருகருக்கு அர்ச்சனை பண்ணுறாங்க, அபிஷேகம் பண்ணால் ஃபோட்டோ எடுக்காதீங்க, வீடியோ எடுக்காதீங்க. சரி, அப்போ என்ன தான் பண்ணணும்னு கேட்குறீங்களா? இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயத்துக்காக முருகர் கோயில் போகிறீங்க, சரிங்களா? ஒரு விஷயத்துக்காக கோயில் போகிறீங்க அப்படின்னா ஒரு 10-15 விஷயத்தை எனக்கு அதை கூட, எனக்கு இதை கூட, எனக்கு அதை பண்ணி, இதை பண்ண, அந்த மாதிரிலாம் வரிசையாக கேட்க லிஸ்ட்டு போட்டு வச்சுக்காது. மளிகை சாமான் மாதிரி லிஸ்ட்டு போடாதீங்க. இந்த லிஸ்ட்டில் எது ஃபஸ்ட்டு நடந்தால் நம்ம வாழ்க்கை அடுத்த நிலைக்கு உயருமோ அதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, அதை மட்டும் கேளுங்க. புரியுதுங்களா? இப்போ ஒரு சிலருக்கு வந்து உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்தால் மற்றெல்லாம் என்னால் செஞ்சிட முடியும் பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கும். அப்போ ஆரோக்கியத்தை மட்டும் கேளுங்க. இப்போ ஒரு சிலருக்கு வந்து எல்லாமே நல்லா தான் இருக்குது, எனக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஒரு 10 லட்சம் 20 லட்சம் 50 லட்சம் பணம் இருந்தால் நான் ஸ்டார்ட் பண்ணி டெவலப் ஆகிடுன்னு சொல்கிறவங்களுக்கு அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வழியை மட்டும் கேளுங்க. இந்த மாதிரி ஒரே ஒரு கோரிக்கை வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஒரு கோரிக்கையை முருகர்கிட்ட போய் நின்றுட்டு ஃபஸ்ட்டு நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அமைதியாக போய் கண்ணை மூடி, அப்பா முருகா என்னை இந்த கோயிலுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கேன், ரொம்ப நன்றிப்பா. என்னை கோயிலுக்கு அழைச்சிட்டு வந்து எனக்கு தரிசனம் கொடுக்குறீங்க, அதற்கும் ரொம்ப நன்றி. சாமி முன்னாடி நின்று சொன்னாலும் பரவாயில்ல. சில கோயில்களில் வந்து அப்படி க்யூவில் போகும்போது சீக்கிரம் கிளம்புங்க, சீக்கிரம் நகருங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுங்க, கோயிலுக்குள்ளே போனோன்னா கண்ணை மூடி உட்காந்து, கண்ணை மூடி ஃபஸ்ட்டு உட்காந்துருங்க. கோயிலுக்குள்ளே போனோன்னு உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடி அமைதியாக, இந்த கோயிலுக்கு நான் அழைச்சிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றிப்பா முருகா. அந்த கோயிலில் அந்த முருகரோட பேர் என்னவோ அந்த பேர் சொல்லி ரொம்ப நன்றிப்பா. என்னை ஏதோ ஒரு பர்பஸ்க்காக இந்த கோயிலுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறப்பா, அந்த பர்பஸுக்கு முழுமையாக நிறைவேற்றுங்க. அதே மாதிரி நானும் ஒரு பர்பஸ் ஒன்று வச்சுருக்கிறேன், எனக்கு அதை முழுமையாக நிறைவேற்றுங்க அப்படின்னு ஆஸ்வாசப்படுத்தி கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஆழ்ந்த உள்மூச்சு, ஆழ்ந்த வெளிமூச்சு எடுத்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக அதுக்கப்புறமா எழுந்திரிச்சு அந்த கோயிலுக்குள்ளே போங்க. நிறைய பேர் எப்படி போகிறாங்க அப்படின்னா, கோயிலுக்குள்ளே போனால் நேராக கட அப்படி நடந்து போகணும். நேராக அப்படியே போயிட்டு, ஏப்பா முருகா ஹவரிப்பா நல்லா இருக்கியா, நானும் நல்லா இருக்கப்பா, ஓகேப்பா ஓகே ஓகே, நான் வந்து லிஸ்ட்டு வச்சுருக்கேன், அதில் செஞ்சு வாட்ஸ்அப்பில் உனக்கு மெசேஜ் அனுப்பிடுறப்பா எல்லா லிஸ்ட்டையும், அது எனக்குலாம் சரி பண்ணி விட்டுரு. இவ்வளோ அவசரம் எதுக்கு? போகிறது கோயிலுக்கு, சரிங்களா? அங்கே போய் நம்ம ஒரு வேண்டுதல் வைக்க போகிறோம், ஆறு எனர்ஜி ரிசீவ் பண்ண போகிறோம். ரிலாக்ஸாக போங்க. சிலர் எப்படி தெரியுங்களா, அந்த பைக்கில் போய்கிட்டு இருப்பாங்க, பைக்கில் போகும்போது அது முருகருக்கு ஏதோ ஒரு கோயில் பார்த்துட்டான்னு சொல்லி அப்படி அதில் ஃப்ளையிங் கிஸ் கொடுத்துட்டு போகிறது முருகருக்கு, அந்த கோயிலுக்கு சாமிக்கு ஃப்ளையிங் கிஸ் எதுக்கு? அதாவது நான் ஐம் கோயிங் யார், ஐம் டூ யார்கிட்ட, கடவுள்கிட்ட, நான் ரொம்ப பிஸியாக வேலைக்கு போய்ட்டுருக்கேன், பிஸியாக இருக்கிறேன், ஐ வில் மீட் யூ லேட்டர், அப்புறமா வந்து பார்க்குறேன், எனக்கு இப்போ வந்து ஹாய் ஹலோ சொல்லிட்டு போகிறேன். எதுக்கு இதெல்லாம்? கேட்டாங்களா? எந்த கடவுளாக கேட்டாங்களே, நீ போகும்போது ஃப்ளையிங் கிஸ் கொடுத்துட்டு போன யாராவது கேட்டாங்களா? இல்லையே. அப்போ கடவுளை வந்து நம்ம எப்படி கும்பிடணுன்னே பேசிக்காக நம்ம நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. போங்க, கோயில் போகிறீங்களா, இப்போ உங்களுக்கு அவசரமாக போயிட்டுருக்கீங்கன்னா போயிட்டுருங்க, மனசுக்குள்ளே அந்த முருகோட மந்திரமோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரம் சொல்லிகிட்டே போயிட்டு வருங்க, சரிங்களா? கோயில் போனால் வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு, பைக்கில் எதில் போனாலும் அப்படி நிறுத்திட்டு ரிலாக்ஸாக போயிட்டு உள்ளுக்குள்ளே போய் உட்காந்து எந்த பர்பஸ்க்காக வந்திருக்கோமோ அதை முழுமை அடையணும்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் சாமியை பார்த்து கடவுளை கும்பிட நேராக கண்ணுக்கு பாருங்கள். நிறைய பேர் அப்படி பார்த்தோன்னே அப்படி கண்ணை மூடி உட்காந்து முருகன்னு பேசுவாங்க. முதல்ல கடவுளை பாருங்கள், கண் திறந்து பாருங்கள், பார்த்து அந்த அழகை ரசிங்க. அது சிவன் கோயிலாக இருந்தாலும் சரி, வெங்கடாஜலபதி கோயிலாக இருந்தாலும், முக்கியமாக முருகனால் அழகு தான் ஒரு அலங்காரம் பண்ணியிருப்பாங்க, அழகாக பாருங்கள். பார்த்து ரசித்து அந்த உருவத்தை அப்படியே உங்களுக்குள்ளே கொண்டு வாங்க. அப்போ அந்த தன்மை இருக்குது பாருங்கள், அந்த முருகர் பார்க்குறேன்னு ஒரு வீரம், தைரியம், ஒரு நம்பிக்கை, ஒரு ஆரோக்கியம் எல்லாமே இருக்குது பாருங்கள், அழகு எல்லாமே. அந்த தன்மை அப்படியே உங்களுக்குள்ளே வந்து சேரும். அந்த தன்மை அப்படியே கண்ணை மூடி புருவ மத்தியில் வச்சு அப்படியே கவனித்து உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து அப்படியே உள்ளுக்குள்ளே சேர்த்து அதுக்கப்புறம் பொறுமையாக பண்ண திறந்து நன்றிப்பான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேண்டுதல் வேணுமோ நீங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கோயிலேருந்து வெளியில் வாங்க. 3 தடவை சுற்றுறது அதெல்லாம் சுற்றுங்க. அதுக்கப்புறம் வந்து பொறுமையாக ரிலாக்ஸாக உட்காந்து ரொம்ப நன்றிப்பா, எனக்கு தரிசனம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, எனக்கு நிறைய சக்தி கொடுத்துட்ருக்கீங்க, எனக்கு புரிய வைங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டுட்டு சொல்லிவிட்டு நன்றி உணர்வோடு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக ரிலாக்ஸாக கிளம்பி வாங்க. எந்த கோயில் போனாலும் சரிங்களா? எங்கள் வீடு பக்கத்தில் சின்ன கோயில் தாங்க, சின்ன கோயில் போனாலும் அதே செய்யுங்க. கோயில் சின்னதாக கோயில் பெருசான்றது முக்கியம் இல்லைங்க, நம்ம எந்த மனநிலையில் போய் அங்கே சக்தியை ரிசீவ் பண்ணுறோம், நம்ம என்ன வேண்டுதல் வைக்கணும் ரொம்ப முக்கியமானது. இது செய்யுங்க. அது முக்கியமாக முருகர் கோயில் போயிட்டு வாங்க. முக்கியமாக குன்று மாதிரி சின்ன மலையில் இருக்க கோயிலாக இருந்தால் பெஸ்ட்டு, இல்லை தரையில் இருக்க கோயில் தான் பரவாயில்ல, போயிட்டு வாங்க.
எந்த கோயிலாக இருந்தாலும் முருகன் அருள் நமக்கு முன்னாடி நிற்பாங்க, நம்ம எந்த விஷயம் செய்யணும்னு நினச்சாலும். சரி, இப்போ ஒரு மந்திரம் மட்டும் சொல்லித்தரேங்க. அந்த மந்திரம் வந்து நீங்கள் உச்சாரணம் பண்ணிக்கிட்டே போங்க. இந்த மந்திரத்துக்கு பேர் வந்து முருகரோட மூல மந்திரம்னு சொல்லுவாங்க. கந்த குரு கவசம் அப்படின்னு ஒரு பாடல் இருக்குங்க. அதை எடுத்து படிக்கும்போது அந்த மூல மந்திரம் சொல்லிட்டு அதோட பலன்கள் சொல்லுவாங்க பாருங்க. முக்தி வேணுமா? அந்த மந்திரம் தான். எல்லாத்துக்குமே அந்த மந்திரம் தான். சரிங்களா? அந்த மந்திரம் வந்து எப்படி சொல்லணும்னு சொல்கிறேன். நேராக நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. கோயில் போன பிறகு சரி, வீட்டில் இருக்கும்போது சரி, உள்ளங்கைகள் எப்பயுமே மேல் நோக்கி வச்சுக்கணும். அது காரணம் அப்புறமா சொல்கிறேன். உள்ளங்கைகள் மேல் நோக்கி வச்சுக்கிட்டு நேராக நிமிர்ந்து உட்காந்து ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. இந்த மாதிரி ஒரு மூச்சு காத்துக்கு ஒரு மந்திரம் சொல்லுங்க. அந்த ஒரு மூச்சு காத்துக்குள்ள ஏன் அந்த மந்திரம் சொல்லணும் அப்படின்னா, ஆரம்பத்துலேருந்து ஓம்ல ஆரம்பித்து நமக வரையில் முடிக்கும்போது அந்த தொடர்ச்சியாக அந்த சங்கிலி தொடர்புன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். அப்போ தான் அதோட முழு பலன் கிடைக்கும். சிலர் எப்படி சொல்கிறாங்கன்னா, ஓம் சௌம் சரவண பவ, அந்த தொடர்ச்சி இருக்க மாட்டேங்குது. இதில் சிலர் என்ன சொல்கிறாங்க, நம்ம டீம் மெம்பர்ஸ் ஒரு சிலர் இந்த மாதிரி சொல்லும்போது, இந்த மாதிரி தான் சொல்லணும்னு சொல்லும்போது, சார் எனக்கு மூச்சு காற்று முழுமையாக நிற்க மாட்டேங்குது அப்படின்னா, லங்ஸ் அவங்களுக்கு வீக்காக இருக்குன்னு அர்த்தம். இந்த மந்திரம் சொல்ல சொல்ல லங்ஸ் அவங்களுக்கு பலப்படும். லங்ஸ் பலப்பட்டால் மூச்சு காற்று முழுமையாக வந்து சேரும். மூச்சு காற்று முழுமையாக வந்து சேர்ந்தாலே உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த மந்திரம் இவ்வளோ லென்த் ஆகினாலும் சொல்ல முடியாதுங்க. ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக, இப்படி தான் சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். ஆனால் ஒரு மூச்சு காற்றுக்கு ஒரு மந்திரம் தான் சொல்லணும். சிலர் ஒரு மூச்சு காத்துக்களை ஓம் சரவண ஓம் சரவண ஓம் சரவண இந்த மாதிரி வேகமாக சொல்லக்கூடாது. ரிலாக்ஸாக பொறுமையாக நிதானம். எத்தனை தடவை சொல்லணும்னு கேட்குறீங்கன்னா, உங்கள் மனசு எப்போ அந்த நிலை ஒரு நிலைக்குள்ளே வந்து சேரும் பாருங்கள், ஒரு அமைதி நிலை, அந்த தெய்வீக அமைதி நிலைக்குள்ளே வந்து சேரும் பாருங்கள், அது வரலாம் அமைதியாக சொல்லிக்கிட்டே இருங்க. அது 108 தடவை 1008 தடவை அந்த கணக்கெலாம் வைக்காதீங்க, கவுண்ட் பண்ணாதீங்க. அமைதியாக உட்காந்து அப்படியே சொல்லிக்கிட்டே இருங்க. அந்த மந்திரம் சொல்லி அந்த நிலைக்குள்ளே வந்த பிறகு மனசார முருகரை ப்ரே பண்ணிக்கோங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு வாழ்க்கைக்கு எது தேவையுமே ஏதோ ஒரு விஷயம் வைக்க சொன்ன பாருங்க, அந்த ஒரு விஷயத்தை முழுமையாக நீங்கள் எடுத்துக்கிட்டு நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் மந்திரம் சொல்லிவிட்டு முடிச்சுட்டு அமைதியாக உட்காருங்க. அந்த அமைதியான இருக்கும்போது அந்த அந்த நிகழ்வு உங்களுக்கு எது வேணுமோ அதை கொண்டு வந்து வைக்காதீங்க. ஏற்கனவே விதை போட்டாச்சு, விதை போட்டுட்டு நீங்கள் மண் அந்த போட்டு எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிட்டுருக்கீங்க, சக்தி கொடுத்துட்ருக்கீங்க, அது வளர்கிறதுக்கு இடம் கொடுங்க. அந்த நேரத்தில் போய் நீங்கள் வந்து முருகா நான் வந்து 5 நிமிஷம் முன்னாடி இது கேட்டேன், எனக்கு மறுபடியும் இதை கொடுப்பேன்னு சொல்லி கேட்காதீங்க. அமைதியாக உட்காருங்க. அந்த சக்தி கிடைக்க நீங்கள் விதை வளர ஆரம்பிச்சிடும். அது விதை. நீங்கள் சொன்னது உங்களுக்கு வேணுன்ற சொன்னது விதை, அது வளர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், முருகர் கோயில் போங்க, போயிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள், கேளுங்க, நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பாகவும் செழிப்பாகவும் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கை தான் வாழ்வீங்க. சூப்பராக இருக்குங்க வாழ்க்கை. வாழ்க வளமுடன்.